சிவபெருமானை தரிசிக்க செல்லும் போது முதலில் நம் கண்களில் படுவது சிவலிங்கத்திற்கு எதிராக அமர்ந்திருக்கும் நந்தி பகவான். நந்தி என்பது வெறும் சிவபெருமானின் வாகனம் மட்டுமல்ல, அவர் சிவனின் மிக உயர்ந்த பக்தர், சிவகணங்களின் தலைவர், சிவாலயங்களின் காவலர் மற்றும் சிவபெருமானின் நம்பிக்கைக்குரிய சேவகர் என்று பக்தி மரபுகளில் போற்றப்படுகிறார். நந்தி எப்படி பிறந்தார்? ஒரு மனித குழந்தையாக பிறந்த அவர் எவ்வாறு சிவபெருமானின் அருகில் என்றும் நிலைத்தார்? சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையே இருந்த அன்பு எப்படிப்பட்டது? அதற்கு பின்னால் ஒரு அற்புதமான கதை ஒன்று உள்ளது. முன்னொரு காலத்துல சிலாதர் என்ற முனிவர் மிகப்பெரிய சிவபக்தர். தினமும் சிவபெருமானை தியானிப்பதும் பூஜை செய்வதும் வேதங்களை படிப்பதும் அவரது வாழ்க்கையாக இருந்தது. சிலாத முனிவருக்கு செல்வமும் புகழும் இருந்ததாக கூறப்பட்டாலும் அவரது மனதில் ஒரு பெரிய குறை ஒன்று இருந்தது. அவருக்கு குழந்தை இல்லை. என் வாழ்க்கைக்கு பிறகு என் வழிபாட்டு மரபை யார் தொடர்வார்கள்? என் குடும்பத்தில் சிவபக்தி எப்படி நிலைத்திருக்கும் என்று அவர் அடிக்கடி கவலைப்பட்டார். பல ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி அவர் தவம் செய்தார். ஒரு நாள் சிலாத முனிவர் மிகுந்த மன உருக்கத்துடன் சிவபெருமானை வேண்டினார். என் ஈசனே, சாதாரண வாழ்க்கை வாழும் ஒரு மகன் எனக்கு வேண்டாம். உம்மை போலவே உயர்ந்த பக்தி கொண்ட தெய்வீக அருளால் பிறந்த ஒரு மகன் வேண்டும். எப்போதும் உண்மையே நினைத்து வாழக்கூடிய ஒரு குழந்தையை எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். முனிவரின் உண்மையான பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவரது முன் அருள் காட்சி சென்றார். சிலாதா, நீ ஒரு யாகம் செய். அதற்காக நிலத்தை உழு. அந்த நிலத்திலிருந்து உனக்கான பதில் கிடைக்கும் என்று சிவபெருமான் அருளினார். சிலாத முனிவரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிவபெருமான் கூறியபடி சிலாத முனிவர் ஒரு பெரிய யாகத்திற்கு ஏற்பாடு செய்தார். யாகம் நடைபெற வேண்டிய இடத்தை தயார் செய்வதற்காக அவர் நிலத்தை உழத் தொடங்கினார். அப்போது ஒரு அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. நிலத்தை உழுத போது அங்கே ஒரு தெய்வீக ஒளி ஒன்று தோன்றியது. அந்த ஒளி மெதுவாக அதிகரித்தது. சிலாத முனிவர் வியப்புடன் அந்த இடத்தை பார்த்தார். அங்கே ஒரு அழகிய குழந்தை தோன்றியது. அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு அபூர்வமான ஒளி ஒன்று தெரிந்தது. அவன் சாதாரணமான மனித குழந்தை அல்ல என்பதை சிலாதர் உடனே உணர்ந்தார். முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை தன் கைகளில் எடுத்தார். சிவபெருமானின் அருளில் கிடைத்த குழந்தை இது என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டார். இதனால் சிலாத முனிவரின் இல்லம் மகிழ்ச்சியாய் நிரம்பியது. நந்தி வளர வளர அவரது சிறப்பும் அதிகரித்தது. நந்தி மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் மீது அவருக்கும் அளவற்ற பக்தி இருந்தது. அவர் தனது தந்தையிடமிருந்து வேதங்களையும் தெய்வீக அறிவையும் கற்றுக்கொண்டார். மிக குறுகிய காலத்திலேயே பல நூல்களையும் கற்று தேர்ந்தார். ஆனால் நந்தியின் மனதில் எப்போதும் இருந்தது ஒரே பெயர், நமசிவாய. காலை எழுந்ததும் சிவனை நினைப்பார், பூஜை செய்வார், சிவனின் மகிமையை பாடுவார். இரவு உறங்க செல்லும் முன்பு சிவபெருமானையே தியானிப்பார். சிலாத முனிவர் தனது மகனை பார்த்து பெருமிதம் கொண்டார். நான் சிவபெருமானிடம் வேண்டியது வீணாகவில்லை. என் மகன் உண்மையிலேயே சிவனின் அருளால் கிடைத்தவன் என்று மகிழ்ந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சியை சோதிக்க ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் சிலாத முனிவரின் ஆசிரமத்திற்கு 2 பெரிய முனிவர்கள் வந்தார்கள். சிலாதர் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றார். நந்தியும் அவரிடம் பணிவுடன் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். முனிவர்கள் நந்தியை பார்த்தனர். அவரது முகத்தில் இருந்த தெய்வீக ஒளியையும் அறிவையும் கண்டு வியந்தனர். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் சிலாத முனிவரிடம் ஒரு கவலையான செய்தியை தெரிவித்தார். உங்கள் மகன் மிக சிறந்தவன், ஆனால் அவனுடைய வாழ்க்கை காலம் மிகவும் குறைவு என்று தோன்றுகிறது என்றனர். இந்த வார்த்தையை கேட்ட சிலாத முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் மனமுடைந்தார். பல ஆண்டுகள் தவம் செய்து பெற்ற மகன் நந்தி, இப்போது அவனை இழக்க வேண்டுமா என்ற எண்ணமே அவரை துயரத்தில் ஆழ்த்தியது. நந்தி தன் தந்தையின் முகத்தில் இருந்த கவலையை பார்த்தார். தந்தையே, ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். முதலில் சிலாதர் உண்மையை சொல்ல தயங்கினார். ஆனால் நந்தின் அன்பான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. நடந்ததை அனைத்தையும் அவர் கூறினார். அதை கேட்ட நந்தி பயப்படவில்லை. அவரது முகத்தில் இருந்தது அமைதிதான். தந்தையே, எனக்கு இந்த உடலை கொடுத்தது சிவபெருமான். என் வாழ்க்கையை அருளியதும் அவரே. எனவே என் வாழ்க்கையை பற்றிய முடிவும் அவருடைய கையில்தான் உள்ளது. நான் சிவபெருமானை முழு மனதுடன் சரணடைவேன். அவர் என்னை எப்படி காக்க விரும்புகிறாரோ அப்படியே காப்பார் என்று நந்தி கூறினார். இந்த வார்த்தைகள் சிலாத முனிவருக்கு ஆறுதலை அளித்தன. அன்றே நந்தி கடுமையான தவத்தை தொடங்கினார். அவர் காட்டிற்கு சென்று சிவபெருமானை தியானித்தார். வெயிலாக இருந்தாலும் தியானம், மழையாக இருந்தாலும் தியானம், குளிராக இருந்தாலும் தியானம், பசி வந்தாலும் தியானம். நந்தியின் ஒரே நோக்கம் சிவபெருமானை தரிசிப்பது மட்டுமே. நாட்கள் கடந்தன. அவரது பக்தி மேலும் மேலும் ஆழமானது. அவரது மனதில் எந்த பயமும் இல்லை. எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்பதற்காக மட்டும் அவர் தவம் செய்யவில்லை. என் ஈசனின் திருவடிகளுக்கு என்றும் சேவை செய்ய வேண்டும் என்பதே அவரது உண்மையான விருப்பமாக இருந்தது. நந்தியின் தவத்தால் உலகமே அதிர்ந்ததாக கூறப்படுகிறது.
இறுதியாக சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி நந்தியின் முன் தோன்றினர். நந்தியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. என் ஈசனே என்று கூறி சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். சிவபெருமான் அன்புடன் நந்தியை எழுப்பினார். நந்தியே, உன் பக்தியை பார்த்து நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு மரண பயம் தேவையில்லை. நீ என் அருகில் என்றும் இருப்பாய் என்று அருளினார். சிவபெருமான் நந்திக்கு தெய்வீகமான அருளையும் அழியாத சிறப்பையும் வழங்கினார். பின்னர் அவரை தனது கணங்களின் தலைவராக நியமித்தார். இதனால் நந்தி நந்திகேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். என்னை தரிசிக்க வருபவர்கள் முதலில் உன்னை வணங்குவார்கள். என் ஆலயத்தின் முன்பாக நீ அமர்ந்து இருப்பாய். உன் பார்வை எப்போதும் என்னை நோக்கியே இருக்கும். இதனால் சிவாலயங்களில் நந்தி சிவலிங்கத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் மரபுக்கான ஆன்மீக அடிப்படையாக பக்தி மரபில் விளக்கப்படுகிறது. சிவபெருமான் நந்தியை தனது வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். நந்தியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர் எப்போதும் சிவபெருமானை நோக்கியே இருக்கிறார். சிவனுக்கு அருகில் இருந்தாலும் அவர் அகங்காரம் கொள்ளவில்லை. எவ்வளவு பெரிய பதவி கிடைத்த பிறகும் நான் சிவனின் பக்தன் என்ற உணர்விலேயே இருந்தார். சிவபெருமான் மற்றும் நந்தி இடையே இருந்த உறவு வெறும் எஜமானன் மற்றும் சேவகருக்கு இடையேயான உறவு அல்ல. அது பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையான அன்பின் உச்சம் என்று கூறலாம். நந்தி சிவபெருமானை ஒருபோதும் தனது கண்ணிலிருந்து அகற்றவில்லை. சிவனின் விருப்பமே நந்தியின் விருப்பம். சிவனின் சேவையே நந்தியின் வாழ்க்கை. சிவனின் அருளை நந்தியின் செல்வம். அதேபோல் சிவபெருமானும் நந்தியின் உண்மையான பக்தியை மதித்தார். அதனால்தான் நந்திக்கு தனது அருகில் என்றும் இடம் கொடுத்தார். ஒரு பக்தன் உண்மையான மனதுடன் இறைவனை நம்பினால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்பதே இந்த கதை உணர்த்துகிறது. பல சிவபக்தி மரபுகளில் சிவாலயத்திற்குள் செல்லும் முன்பு நந்தியை வணங்குவது வழக்கமாக உள்ளது. நந்தியின் காதில் நமது வேண்டுதலை சொன்னால் அது சிவபெருமானிடம் சென்று சேரும் என்ற நம்பிக்கையும் பல பக்தர்களிடையே உள்ளது. இந்த மரபின் அடிப்படையில் உள்ள அழகான கருத்து என்னவென்றால், நந்தியை போல நாமும் இறைவனை நோக்கி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நந்தியின் கண்கள் எப்போதும் சிவனை நோக்கியே இருக்கின்றன. அதே போல் மனிதனின் மனமும் நல்லதை நோக்கியே நிலையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நமது நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையும் விட்டுவிடக் கூடாது. நந்தியின் அமைதி என்ன சொல்கிறது என்று தெரியுமா? ஒரு சிவன் கோயிலில் நந்தியை பார்த்தால் அவர் மிகவும் அமைதியாக அமர்ந்திருப்பார். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. நந்தி பேசுவதில்லை, ஆனால் அவரது வாழ்க்கையே ஒரு பாடம். நந்தி ஓடுவதில்லை, ஆனால் அவரது மனம் சிவனை நோக்கி எப்போதும் பயணிக்கிறது. நந்தி வேறு எதையும் பார்ப்பதில்லை, ஏனெனில் அவரது பார்வை முழுவதும் சிவபெருமானின் மீது உள்ளது. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்தால் அதில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். கவனம் சிதறாமல் இருந்தால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய முடியும்.